ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபால் லேர்ன் பஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்திய திருநாட்டில் பதவியேற்றுள்ள பிரதமர்களோட பட்டியலை தாங்க பார்க்க போகிறோம். முதலாவது பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இவரோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 15 ஆகஸ்ட் 1947 27 மே 1964 வரை இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் 286 நாட்கள் பதவியேற்றிருக்காரு. இவர் தான் இந்தியாவோட முதல் பிரதமரும் அதிக காலம் பதவியில் இருந்த பிரதமரும் ஆவார். இரண்டாவது பிரதமர் யாருன்னா குல்சாரி லால் நந்தா. இவரோட பதவிக்காலம் 27 மே 1964 முதல் 9 ஜூன் 1964 வரை, கிட்டத்தட்ட 13 நாட்கள் மட்டும்தான். இவர் தான் இந்திய வரலாற்றில் மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர். மூன்றாவது பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. இவரோட பதவிக்காலம் 9 ஜூன் 1964 முதல் 11 ஜனவரி 1966 வரை. இவருடைய பதவிக்காலம் 1 வருடம் 216 நாட்கள். இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற முழக்கம் இவருடைய முழக்கமாக இருந்துச்சுங்க. நான்காவது பார்த்திங்கன்னா குல்சாரி லால் நந்தா. இவருடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 13 நாட்கள். எதில் இருந்துங்கன்னா பார்த்திங்கன்னா 11 ஜனவரி 1966 முதல் 24 ஜனவரி 1966 வரை. ஐந்தாவது பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி தான் இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் ஆவர். இவங்களோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 24 ஜனவரியிலிருந்து 1966 முதல் 24 மார்ச் 1977 வரை, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் 51 நாட்கள் பதவியில் இருந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிரதமர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். இவங்களுடைய பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் 126 நாட்கள். ஏழாவது பிரதமர் பார்த்திங்கன்னா சரண் சிங். இவங்க 170 நாட்கள் பதவியில் இருந்திருக்காங்க. இவங்க ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 28 ஜூலை 1979 முதல் 14 ஜனவரி 1980 வரை. எட்டாவது முறை பதவியேற்ற பிரதமர் யாருன்னா நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தாங்க. 14 ஜனவரி 1980 முதல் 31 அக்டோபர் 1984 வரை பதவியில் இருந்திருக்காங்க. இவங்க மொத்தம் 4 ஆண்டுகள் 291 நாட்கள் பதவியில் இருந்திருக்காங்க. 9வது பிரதம அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள் தாங்க. இவங்களோட பதவிக்காலம் 31 அக்டோபர் 1984 முதல் 2 டிசம்பர் 1989 வரை, மொத்தம் 5 ஆண்டுகள் 32 நாட்கள் பதவியில் இருந்திருக்காங்க. 10வது பிரதம அமைச்சர் யாருன்னா விஸ்வநாத் பிரதாப் சிங். இவருடைய ஆட்சி காலம் 343 நாட்கள் மட்டுமே. அடுத்து சந்திரசேகரர். இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 10 நவம்பர் 1990 முதல் 21 ஜூன் 1991 வரை. 12வது யாருன்னா PV நரசிம்மராவ். இவங்க 21 ஜூன் 1991 முதல் 16 மே 1996 வரை பதவியில் இருந்திருக்காங்க. மொத்த பதவி ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 330 நாட்கள். 13 அடல் பிகாரி வாஜ்பாய். இவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 16 மே 1996 முதல் ஜூன் 1 1996 வரை. இவர் மொத்தம் 16 நாட்கள் மட்டுமே பதவியில் இருந்திருக்காங்க. 14வது HD தேவகவுடா. இவங்களுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1 ஜூன் 1996 முதல் 21 ஏப்ரல் 1997 வரை. மொத்த நாட்கள் பார்த்திங்கன்னா 320 நாட்கள். 15வது இந்திரகுமார் குஜ்ரால். மொத்த பதவி நாட்கள் பார்த்திங்கன்னா 332 நாட்கள். 16வது பார்த்திங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். இவங்க மொத்தம் 6 ஆண்டுகள் 64 நாட்கள் ஆட்சியில் இருந்திருக்காங்க. எந்த பீரியடுன்னு பார்த்திங்கன்னா 19 மார்ச் 1998 முதல் 22 மே 2004 வரை. 17வது மன்மோகன் சிங் அவர்கள். 22 மே 2004 முதல் 26 மே 2014 வரை பதவியில் இருந்திருக்காங்க. இவங்களோட மொத்த பதவிக்காலம் 10 ஆண்டுகள் 2 நாட்கள். 18வது நரேந்திர மோடி அவர்கள். இவங்க 26 மே 2014 முதல் தற்போது வரையுமே பதவியில் இருக்காங்க. இவர் தான் 2வது குஜராத்தி பிரதமர். மொரார்ஜி தேசாயை தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்ற 4வது பிரதமரும் இவர் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சபால் லேர்ன் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.